பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முத்தெடுக்கவா 2025ஆம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு பெரியவர் பிரிவு வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேத பகுதி மத்தேயு. நீங்கள் தேர்வு எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முத்தெடுக்கவா 2025 வேதாகம தேர்வு பெரியவர் பிரிவு வினாத்தாளில் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முதல் பிரிவில் சரியான விடையை தெரிந்தெடுக்க கேள்விகள் மொத்தம் 30 கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கேள்வி எண் 1. யோவான் ஸ்நானன் யார் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதைக் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தார்? விடை பரிசேயர் மற்றும் சதுசேயர். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு நியாயப்பிரமாணத்தை டேஸ் வந்தார், நிறைவேற்றுகிறதற்கு வந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 3. பரலோகத்தில் இருக்கிற பிதா இவர்கள் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். விடை தீயோர் நல்லோர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 4. நீங்கள் உபவாசிக்கும் போது இவர்களைப் போல் இராதேயுங்கள். விடை மாயக்காரர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 5. இயேசுவிடம் வந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன். விடை திமிர்வாதமாய் கிடந்தான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 6. இயேசு புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் என்று இவர்களிடம் சொன்னார். விடை யோவானின் சீடர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் வரை. கேள்வி எண் 7. இயேசு திரளான டேஸ் கண்டபொழுது அறுப்பு மிகுதி என்றார். விடை ஜனங்களை கண்டபொழுது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 8. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள் என்று சொன்னது யார்? விடை இயேசு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 9. இவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். விடை கோராசின் பெத்சாய்தா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். கேள்வி எண் 10. வீணான டேஸ் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே மனுஷர் கணக்கொப்புவிக்க வேண்டும். விடை வார்த்தைகள் யாவையும் குறித்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 11. இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினதை குறித்து அவர்கள் டேஸ். விடை இவை எல்லாம். அதாவது ஆச்சரியப்பட்டார்கள், இடரல் அடைந்தார்கள், அவிசுவாசம் கொண்டார்கள். 3 விடைகளும் சரி. எனவே விடை இவை எல்லாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வசனங்கள் வரை. கேள்வி எண் 12. அவர் உவமைகளாக பேசினதற்கு காரணம். விடை இவையெல்லாம். பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்கள் சீடர்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால். இந்த 3 விடைகளும் சரி. எனவே விடை இவையெல்லாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 13. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேன் என்று இயேசு யாருக்கு பதிலளித்தார்? கானானிய ஸ்திரீக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி எண் 14. மனுஷகுமாரனாய தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டதற்கு சீடர்களின் பதில். விடை இவையெல்லாம். யோவான் ஸ்நானன், எலியா, எரேமியா. 3 விடைகளும் சரி. எனவே விடை இவையெல்லாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 15. இயேசு பேதுருவை பார்த்து சாத்தானே டேஸ் சிந்தியாதிருக்கிறாய் என்றார். விடை தேவனுக்கு ஏற்றவைகளை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 16. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற இயேசுவின் வாக்குத்தத்தம் எதினோடே சம்பந்தப்பட்டது? விடை வேண்டிக் கொள்ளப் போகிறதை குறித்து ஒருமனப்படுதல். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 17. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது
சகோதரரையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைவது. விடை இவ்வாழ்க்கையில். மத்தேயு 19:29. வேதாகம விளக்க உரையில் இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வுலகில் அவர்கள் இழந்து போன உறவுகளை ஈடு செய்யும் வகையில் உலகமெங்கிலுமுள்ள விசுவாசிகளின் ஐக்கியத்தை பெறுவார்கள். அவர்கள் இழக்கும் ஒரு வீட்டிற்கு பதிலாக 100 கிறிஸ்தவ வீடுகள் அவர்களை அன்புடன் வரவேற்கும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே சரியான விடை இவ்வாழ்க்கையில் அவர்கள் நூறத்தனையாய் அடைவர் என்பதே சரியான பதில். கேள்வி எண் 18. தோட்டக்காரர் ஊழியக்காரரையும் குமாரனையும் கொன்ற உவமையை தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து கொண்டது யார்? விடை பரிசேயர் மற்றும் பிரதான ஆசாரியர். மத்தேயு 21:33 முதல் 45 வசனங்கள் வரை. கேள்வி எண் 19. வேதபாரகரும் பரிசேயரும் இவருடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். விடை மோசே. மத்தேயு 23:2 வசனம். கேள்வி எண் 20. எவனாகிலும் இதின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று வேதபாரகரும் பரிசேயரும் சொன்னார்கள். விடை பலிபீடத்தின் மேலிருக்கிற காணிக்கை. மத்தேயு 23:18 வசனம். கேள்வி எண் 21. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு சொன்னபோது சீடர்கள் கேட்டது என்ன? விடை இவை எல்லாம். அதாவது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த 3 கேள்விகளையுமே சீஷர்கள் கேட்டனர். எனவே சரியான விடை இவை எல்லாம். மத்தேயு 24:2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 22. இயேசு நியாய தீர்ப்பில் தண்டனையை இவ்வாறு குறிப்பிட்டார். அழுகையும் பற்கடிப்பும். மத்தேயு 13:40 முதல் 42 வசனங்கள் வரை. கேள்வி எண் 23. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது யார்? சீஷர்கள். மத்தேயு 26:8 மற்றும் 9 வசனங்கள். கேள்வி எண் 24. பேதுரு யாக்கோபு யோவானை இயேசு தன்னுடன் இங்கு அழைத்துச் சென்றார். கெத்சமனேயில் தன்னுடன் விழித்திருக்க. மத்தேயு 26:36 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 25. ஒரு சீடனாக பேதுரு இவரால் அடையாளம் காணப்பட்ட போது தான் இயேசுவை மறுதலித்தவுடன் சேவல் கூவிற்று. விடை அங்கே நின்றவர்கள். மத்தேயு 26:73 மற்றும் 74 வசனங்கள். கேள்வி எண் 26. பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாய் இருக்கிறது. விடை இவை எல்லாம். விதைக்கிறவன், மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலை மற்றும் பொக்கிஷம். 3மே விடை சரி. எனவே சரியான விடை இவை எல்லாம். விதைக்கிறவன் மத்தேயு 13:24 வசனம். மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலை மத்தேயு 13:47 வசனம். பொக்கிஷம் மத்தேயு 13:44 வசனம். கேள்வி எண் 27. யூதாஸ் வெள்ளிக்காசை இங்கு எறிந்துவிட்டு சென்றான். விடை தேவாலயத்தில். மத்தேயு 27:5 வசனம். கேள்வி எண் 28. கல்லறையினிடத்தில் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி இயேசு உங்களுக்கு முன்னே டேஸ் போகிறார் என்றார்கள். விடை கலிலேயாவுக்கு. மத்தேயு 28:7 வசனம். கேள்வி எண் 29. இவர்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை தூஷித்தார்கள். விடை அ மற்றும் ஆ. 2 கள்ளர் மற்றும் பிரதான ஆசாரியர் இயேசுவை தூஷித்தார்கள். மத்தேயு 27:41 முதல் 44 வசனங்கள். எனவே சரியான விடை அ மற்றும் ஆ. கேள்வி எண் 30. வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளின கர்த்தருடைய தூதனுடைய வஸ்திரம் டேஸ் வெண்மையாகவும் இருந்தது, உறைந்த மலையைப் போல. மத்தேயு 28:3 வசனம். இவ்வினாத்தாளின் 2வது பிரிவில் 30 மதிப்பெண்களுக்கு கோடிட்ட இடம் நிரப்புக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கேள்வி எண் 1. டேஸ் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று யோசேப்பு கேள்விப்பட்டான். விடை அர்கலாயு. மத்தேயு 2:22 வசனம். கேள்வி எண் 2. ஜீவனுக்கு போகிற வாசலை டேஸ் சிலர், கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14 வசனம். கேள்வி எண் 3. யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அவன் டேஸ் பிடித்திருக்கிறவன் என்றார்கள். பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மத்தேயு 11:18 வசனம். கேள்வி எண் 4. டேஸ் நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று இயேசு சொன்னார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. மத்தேயு 11:23 வசனம். கேள்வி எண் 5. டேஸ் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள், நீதிமான்கள். மத்தேயு 13:43 வசனம். கேள்வி எண் 6. டேஸ் ஆகிய ஏரோது
இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு அவரை யோவான் ஸ்நானன் என்று எண்ணினான். விடை கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 7. யோவான் ஸ்நானனை கொன்ற ஏரோதின் சகோதரனின் பெயர் டேஸ். பிலிப்பு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. யூதாவின் ராஜாக்களில் அதிகமானோரின் பெயர்கள் டேஸாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி எண் 9. ஏரோது தன் சகோதரன் மனைவி டேஸ் வைத்திருந்தான். ஏரோதியாளை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 10. டேஸ் நாட்டின் மனுஷர் இயேசுவிடம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடவிடும்படி வேண்டிக் கொண்டார்கள். விடை கெனேசரேத்து நாட்டின் மனுஷர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனங்கள் வரை. கேள்வி எண் 11. வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை டேஸ் தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 12. நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் டேஸ் தின்னுமே என்றால் துணிக்கைகளை தின்னுமே என்றால். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 13. புருஷர் 4000 பேர் சாப்பிட்ட பின் இயேசு படவிலேறி டேஸ் எல்லைகளில் வந்தார். மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39 வசனங்கள். கேள்வி எண் 14. இயேசு டேஸ் திசைகளில் வந்தபோது சீஷரை நோக்கி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். விடை பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 15. உயர்ந்த மலையின் மேல் இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானபோது அவர் வஸ்திரம் டேஸ் போல வெண்மையாயிற்று. விடை வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 16. வரியை குறித்து இயேசுவின் கேள்வி. அப்படியானால் டேஸ் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. விடை பிள்ளைகள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 17. உன் சகோதரன் குற்றம் செய்தால் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் டேஸ் அவனுக்கு உணர்த்து குற்றத்தை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 18. நீ டேஸ் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார் இயேசு. ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 19. புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை டேஸ் ஆளுகிறார்கள். இருமாப்பாய். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 20. அவர்கள் டேஸ் புறப்பட்டு போகையில் வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். கேள்வி எண் 21. அவர்கள் டேஸ் வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரிடம் ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வரும்படி சொன்னார். பெத்பகேயுக்கு வந்தபோது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 22. கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி ராஜா தன் ஊழியக்காரரை அனுப்பின போது ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் டேஸுக்கும் போய்விட்டார்கள். வியாபாரத்துக்கும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 23. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று பரிசேயரின் சீடரும் டேஸ் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். ஏரோதியரும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரை. கேள்வி எண் 24. இயேசு ஒரு பணத்தை பார்த்து இந்த சுரூபமும் டேஸ் யாருடையது என்று கேட்டார். மேலெழுத்தும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 25. டேஸ் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 26. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே டேஸ் போல் இருப்பார்கள். தேவதூதரை போல் இருப்பார்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஆபேலின் இரத்தம் முதல் டேஸின் இரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் அன்றைய சந்ததியின் மேல் வருமென்று இயேசு சொன்னார். விடை சகரியாவின் இரத்தம் வரைக்கும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 28. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் டேஸ் எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி இயேசுவை தந்திரமாய் பிடிக்க ஆலோசனை பண்ணினார்கள். விடை காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 29. இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி டேஸ் ஊரானாகிய ஒரு மனுஷனை பலவந்தம் பண்ணினார்கள். சிரேனே ஊரானாகிய ஒரு மனுஷனை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
கேள்வி எண் 30. டேஸ் ஊரானாகிய ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய புதிய கல்லறையிலே வைக்கும்படி இயேசுவின் சரீரத்தை கேட்டான். விடை அரிமத்தியா ஊரானாகிய ஒரு ஐஸ்வர்யவான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 மற்றும் 58 வசனங்கள். இவ்வினாத்தாளின் 3வது பிரிவில் 15 மதிப்பெண்களுக்கு சரியா தவறா கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம் இதற்கான விடைகளை. கேள்வி எண் 1. இயேசு நசரேய விரதம் மேற்கொண்டதால் நசரேயன் எனப்பட்டார். தவறு. நாசரேத்தில் வாசம் பண்ணியதால் அவர் நசரேயன் எனப்பட்டார் என்பதே சரியான பதில். அதிகாரம் 20 மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு சோதிக்கப்படுவதற்கு பிசாசினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். தவறு. இயேசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்பதே சரி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. யாக்கோபும் யோவானும் தங்கள் தகப்பனுடனே மணலிலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை கண்டு அழைத்தார். தவறு. படவிலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது என்பதே சரியான பதில். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 4. கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சரி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 5. நூற்றுக்கு அதிபதி இஸ்ரவேலனாயிராமல் அந்நியனாயிருந்தபடியால் இயேசு அவன் விசுவாசத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். சரி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 6. இயேசுவின் சீடனான மத்தேயு ஒரு மீனவன். தவறு. மத்தேயு ஆயக்காரன் என்பதே சரி. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. சில பரிசேயர் பிசாசுகளை துரத்தினார்கள். தவறு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பரிசேயரிடம் இயேசு உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், அதாவது உங்கள் பிள்ளைகள் பிசாசுகளை யாராலே துரத்துகிறார்கள் என்ற கேள்வியை கேட்டிருப்பார். இதிலிருந்து நமக்கு பரிசேயருடைய பிள்ளைகள் பிசாசை துரத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் வேதாகம விளக்க உரையில் பரிசேயருடைய பிள்ளைகள் என்பது யாரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யூத மந்திரவாதிகளை, அதாவது பரிசேயரின் கூட்டாளிகளான யூத மந்திரவாதிகளை குறிப்பிட்டுள்ளது. எனவே இது தவறாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களது கருத்து என்ன, சரியா தவறா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். உங்களது கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல எனக்கு தெரிவியுங்கள். கேள்வி எண் 8. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சிலது 100%, சிலது 60%, சிலது 30% பலன் தந்தது. சரி. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்ய விரும்பவில்லை. தவறு. ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்ய மனதாயிருந்தான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. மேசியாவுக்கு முந்தி வரவேண்டிய எலியா யோவான் ஸ்நானனை குறிப்பதாக இயேசு சொன்னார். தவறு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முந்தி வரவேண்டிய எலியா யோவான் ஸ்நானன் என்று இயேசு நேரடியாக சொல்லவில்லை, சீஷர்களே அறிந்து கொண்டனர் என்பதே சரி. எனவே விடை தவறு. கேள்வி எண் 11. தாம் கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்று இயேசு தம் சீடர்களுக்கு நேர்படச் சொல்லவில்லை. தவறு. இயேசு நேர்படச் சொன்னார் என்பதே சரி. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் 26ஆம் அதிகாரம் 21, 31 மற்றும் 32ஆம் வசனிலும் நேரடியாகவே தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். கேள்வி எண் 12. பேதுரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து வெள்ளி பணத்தை எடுத்து எல்லா சீஷருக்காகவும் வரிப்பணம் செலுத்தினான். தவறு. பேதுரு இயேசுவுக்காகவும் தனக்காகவும் மாத்திரம் வரிப்பணம் செலுத்தினான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 13. எந்த ஒரு முகாந்தரத்தையும் கொண்டு எளிதில் தள்ளிவிடுவது நியாயமல்லவென்று இயேசு சுட்டிக்காட்டின போதே சீடர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். தவறு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று பரிசேயர் கேட்ட கேள்விக்கு இயேசு கூறிய பதிலுக்கு பிற்பாடு சீஷர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று கூறவில்லை. மாறாக அவளை தள்ளிவிடலாம் என்று மோசேயின் கட்டளையிட்டார் என்ற கேள்வியின் பதிலுக்கு பிற்பாடே சீஷர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று கூறினார்கள். எனவே தவறு என்பதே சரியான பதில். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள் வரை உள்ளது. கேள்வி எண் 14. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு சொன்னார். சரி. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 15. இயேசு ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தின பின்பு குருடர் சப்பானிகளை சொஸ்தமாக்கினார். சரி. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் வரை. வினாத்தாளின் 4வது பிரிவில் 5 மதிப்பெண்களுக்கு பொது வினாவாக ஒரு வினா கேட்கப்பட்டுள்ளது. ஏன் ஒருவர் கவலைப்படக்கூடாது என்பதற்கான பல்வேறு காரணங்கள் பற்றி
நாம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? நீங்கள் கற்றுக்கொண்டதை அந்த 5 மதிப்பெண்களுக்கு 10 வரிகளுக்குள்ளே எழுதணும். 5வது பகுதியில் 20 மதிப்பெண்களுக்கு மனப்பாட வசனம் கேட்கப்பட்டுள்ளது. எல்லோரும் டெஸ்ட் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி எழுதுனீங்க? உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் மூலமாக படித்ததுனால உங்களுக்கு வேதாகம தேர்வுக்கு ஏதாவது பயன் இருந்ததா, பிரயோஜனம் இருந்தான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எங்களை இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தருக்கு சித்தமானால் நடைபெற இருக்கிற முத்தெடுக்கவா 2026ஆம் ஆண்டிற்கான பாடத்திட்டம் அனைவருக்கும் வேத பகுதி அப்போஸ்தலர் வேத பகுதியிலிருந்து அனைவருக்கும், அதாவது 4 பிரிவினருக்கும், சிறுவர், இளைஞர், மத்திபர் மற்றும் பெரியோர் 4 பிரிவினருக்கும் வேத பகுதி அப்போஸ்தலரிலிருந்து கேள்வி பதில்கள் கேட்கப்படும். மனப்பாட வசனம் சிறுவர் பிரிவு 15 வயது வரை உள்ளவர்கள் சிறுவர் பிரிவு. மனப்பாட வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. இளைஞர் பிரிவு 16 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் இளைஞர். இவர்களுக்கான மனப்பாட வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனங்கள் வரை. லூக்கா 6:17 முதல் 49. மத்திபர் பிரிவு 31 முதல் 50 வயது வரை உள்ளவர்கள் மத்திபர் பிரிவு. இவர்களுக்கான மனப்பாட வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. லூக்கா 6:17 முதல் 45. பெரியவர் பிரிவு 51 முதல் 51 வயதுக்கு மேலுள்ளவர்கள் அனைவரும். இவர்களுக்கான மனப்பாட வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 முதல் 40 வசனங்கள் வரை. இதற்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். God bless you.